ஹாய், இன்றைக்கி நாம் க்ரீன் ஆப்பிள் சேனலில் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கணும். பின்னாடியிலேருந்து 2 நம்பராக பிரிச்சுக்கணும். இப்போ பின்னாடியிலேருந்து 2 நம்பர் பிரிச்சுக்கிறோம். 84ன்னு வருது. இதில் கடைசி நம்பரை பார்க்கணும். என்ன இருக்குது? 4 இருக்குது. இந்த 4ங்கிறது இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எந்தெந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துல 4 வருது, அப்புறம் இந்த இடத்துல வருது. இந்த 2 நம்பருக்கும் நேராக உள்ள நம்பரை எடுத்து எழுதிக்க போகிறோம். இப்போ இந்த 4க்கு நேராக உள்ள நம்பர் 2, இந்த 4க்கு நேராக உள்ள நம்பர் 8. அப்போ நம்மளுக்கு 2 இல்லைன்னா 8 வரும். அது என்ன வருங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்த நம்பர் பேலன்ஸ் இருக்க நம்பரை பார்க்கணும். பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது? 7. இந்த 7ங்கிற நம்பர் எங்கே வரும்னு பார்க்குறோம். இந்த 1லேருந்து 100க்குள்ளே. அப்போ 4லேருந்து 9க்குள்ளே 7 வரும். இந்த 2 நம்பரில் எது சின்னது? 4 சின்னது. ஸோ 4க்கு நேராக உள்ள நம்பர் பார்க்குறோம். அது என்ன வருது? 2. இப்போ 2 தான் ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட் நம்பர் வந்து 2 இல்லைனா 8 வரும். இது ரெண்டுத்தில் எது வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிக்கணும்னா 2க்கு அடுத்த நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. 2 3s are 6. இந்த வர்ற ஆன்சரை விட கொஷினில் உள்ள நம்பர் பெருசாக சின்னதான்னு பார்க்கணும். இந்த 6ஐ விட 7 பெருசாக சின்னதா? பெருசு. அப்போ நம்மளோட ஆன்சரும் பெரிய நம்பரை எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் 28. இப்போ ஒருவேளை இந்த 6ஐ விட 7க்கு பதிலாக 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6ஐ விட கம்மியான நம்பர் வந்தால் நம்ம 2 எடுத்துக்கணும், சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் 22. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது சின்ன நம்பர் வர மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த 4 டிஜிட் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? 2 நம்பர் லாஸ்ட்லேருந்து 2 நம்பரை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டா 4ன்னு முடியுது. இந்த 4ன்னு முடிகிற மாதிரி இங்கே எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதே 2 இடத்துலையும் தான் வருது. இப்போ இந்த 4க்கு நேராக உள்ள நம்பர் 2, இந்த 4க்கு நேராக உள்ள நம்பர் 8. அது ரெண்டையும் எடுத்து எழுதிக்கணும். 2 இல்லைன்னா 8 வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து பேலன்ஸ் உள்ள நம்பர் 17. 17ங்கிறது இங்கே எதுக்குள்ளே வரும்னு பார்ப்போம். 16க்கும் 25க்கும் இடையில தான் 17 வரப்போகுது. அப்போ இது ரெண்டுத்தில் சின்ன நம்பர் எடுத்துக்கணும். சின்ன நம்பர் 16. 16க்கு நேராக உள்ள நம்பர் 4. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4ன்னு வருது. செகண்ட் நம்பர் வந்து 2 இல்லைனா 8ன்னு வரும். இது ரெண்டுத்தில் எது வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 4க்கு அடுத்த நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4க்கு அடுத்த நம்பர் 5. ஸோ 4 5s are 20. இந்த வர்ற ஆன்சரை விட கொஷினில் இருக்க நம்பர் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். 20ஐ விட 17 எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிற ஆன்சரும் என்னதான் எடுத்துக்கணும்? சின்னதாக எடுத்துக்கணும். இப்போ 2ல் 2 8. இது 2ல் சின்னது வந்து 2. ஸோ நம்மளோட ஆன்சர் 42. அவ்வளோதாங்க. போன சம்மில் வர்ற ஆன்சரை விட கொஷின் பெருசாக இருந்தது. 7ங்கிற நம்பர் பெருசாக இருந்தது. அதனால் இந்த 2ல் பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டோம். இந்த கொஷினில் வந்துட்டு வர்ற ஆன்சரை விட கொஷின் சின்னதாக இருக்குது. இந்த 2 நம்பரில் சின்னதை எடுத்துக்கிட்டோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம இன்னும் ஈஸியாக பார்ப்போம். இப்போ இந்த 4 டிஜிட் நம்பர் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டு 2 நம்பரை பிரிச்சுப்போம். அப்போ என்ன வந்திருக்கு? 9ன்னு முடிஞ்சிருக்கு. இங்கே எங்கே 9ன்னு முடியுதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு இடத்துல 9ன்னு முடிஞ்சிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு இடத்துல 9ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு நேராக உள்ள நம்பர் 3, இதுக்கு நேராக உள்ள நம்பர் 7. ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து பேலன்ஸ் உள்ள நம்பர் பார்க்குறோம். 94ன்னு இருக்குது. 94ங்கிற நம்பர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 81க்கும் 100க்கும் இடையில வரும். ஸோ இது ரெண்டுத்தில் எது சின்ன நம்பர்? 81. அதுக்கு நேராக உள்ள நம்பர் 9. அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த 2 நம்பரில் எது வருதுன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 9க்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? 9க்கு அடுத்த நம்பர் 10. 9 10s are 90. வர்ற ஆன்சரை விட கொஷினில் உள்ள பேலன்ஸ் நம்பர் வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 90ஐ விட 94 பெருசு. அப்போ நம்ம வர்ற ஆன்சரையும் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் 97. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே 1லேருந்து 100 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.